நான் இன்வெஸ்டராக பார்க்கும்போது அவங்கள கேட்குற முக்கியமான ஒரு கேள்வி, உங்களோட ரிஸ்க்கை அசஸ் பண்ணிட்டீங்களா, உங்களோட ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். உங்களுக்கு இதே கேள்வி தான் கேட்குறேன். இதுக்கு நிறைய பேரோட பதில் வந்து ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, அது புரியலையே, புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி தான் உங்களோட இஎம்ஐ, உங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ், பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, இது எல்லாமே போயிட்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்கீங்க. ஆஸ் அன் இன்வெஸ்டர் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி தான் உங்களோட இஎம்ஐ, உங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ், பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, இது எல்லாமே போயின்னு இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்கீங்க. உங்கள் இன்கம் திடீர்னு உங்கள் வேலை போச்சுன்னா, இல்லை திடீர்னு உங்களால் தொடர்ந்து ஒரு 6 மாதம் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா, உங்களோட இன்கம் பாதிக்கப்பட்டதுன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் டைரெக்டாக பாதிக்கப்படும். ஸோ இந்த ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 months ஆஃப் யுவர் மந்த்லி ரிக்குவயர்மெண்ட் டு 1 year ஆஃப் யுவர் இயர்லி ரிக்குவயர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எங்கே வைக்கலாம்? ஒரு ஸ்வீப் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டு உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களோட ஒய்ஃபோடையோ உங்கள் ஸ்பௌஸோடையோ ஜாயிண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா, அதாவது கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த அக்கௌண்ட்டை இண்டிபெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்லேயோ மியூச்சுவல் ஃபண்டில் பார்க் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எய்தர் ஆர் சர்வைவர் பேசிஸில் வச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் உங்களோட ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் மினிமம் 6 months to 1 year. இதில் எதெல்லாம் இருக்கலாம்? என்னோட இஎம்ஐ எடுத்துக்கணுமா, என்னோட மற்ற லோன் ரீபேமெண்ட், என்னோட மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுறீங்கன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ குட் சிச்சுவேஷன் டு பி இன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது ஒரு பட்ஜெட் ஆரம்பிங்க. பட்ஜெட் ஆரம்பித்து ஆவரேஜ் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அதை உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டாக க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்த 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபரில் இன்கம் ப்ரொடெக்ஷன். இன்கம் ப்ரொடெக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரெட் வின்னராக இருக்கீங்க, உங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபேமிலியோட சர்வைவல், ஃப்யூச்சர், சஸ்டெனன்ஸ் எல்லாமே டிபெண்ட் ஆகிருக்குன்னா உங்கள் ஷோல்டரில் நீங்கள் ஒரு பெரிய ரிஸ்க்கை கேரி பண்ணுறீங்க. சப்போஸ் உங்கள் லைஃபுக்கு எதானே ஆச்சுன்னா நீங்கள் இஃப் யூ ஆர் நோ மோர், உங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ரிஸ்க்கை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவசியம் நீங்கள் ஒரு நீட் பேஸ்ட் இன்சூரன்ஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு தேவைன்றதை கண்டுபிடிச்சி அந்த ரிஸ்க்கை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ஒரு 6,000 8,000 ப்ரீமியம் கட்டினாலே போதும். 1 crore 2 crores அவங்களுக்கு ரிஸ்க் கவர் டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கிறது. நான் நிறைய இன்வெஸ்டர் கூட பேசும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பேன். இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேரை சொல்லுவாங்க. சரி, எவ்வளோ சம் அஷ்யூர்ட் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, வருஷத்துக்கு இல்லை ஆஃபர்லி ஒரு 15,000 ப்ரீமியம் கட்டுறோம், இல்லை ஒரு 30,000 ப்ரீமியம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு சம் அஷ்யூர்ட்னாலே என்னன்னு தெரியல. டேர்ம் இன்சூரன்ஸில் முக்கியம் உங்களோட சம் அஷ்யூர்ட். சம் அஷ்யூர்ட் இதில் வந்து உங்களுக்கு மற்ற என்டோன்மெண்ட் பாலிசி மாதிரிலாம் மணி பேக்கு இல்லை ஒரு போனஸு அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. இட் இஸ் அ பியோர் ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர், ரிஸ்க் கவர் இன்சூரன்ஸ். உதாரணத்துக்கு உங்கள் கார் இன்சூரன்ஸ் மாதிரி, கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதை ரீம்பர்ஸ் பண்ணுவாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆகலைன்னா நீங்கள் கட்டின அந்த ப்ரீமியம் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். பட் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை வந்து வாங்கி கொடுக்கும். அடுத்த 3வது முக்கியமான விஷயம்,
உங்களுடைய ஹெல்த் ரிஸ்க் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அவசியம் தேவை. இதை சொல்லும்போது சேலரி மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் ஆஃபீஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அது எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க, ஸோ நான் எதுக்கு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு கேட்குறாங்க. கரெக்ட். உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துருக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறீங்க, அந்த இன்டரிம் பீரியடில் உங்களுக்கு ஏதான ஹெல்த் சேலஞ்ச் வந்ததுன்னா எப்படி கவர் பண்ணுவீங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற இன்சூரன்ஸ் ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கவர் ஆகாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும்போதே, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும்போதே ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர், உங்கள் வீட்டில் நீங்கள், உங்கள் ஒய்ஃபு, 2 பசங்க இருக்காங்கன்னா உங்கள் 4 பேருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் வாங்கிக்கோங்க. இது மூலமாக நீங்கள் உங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க. இன்றைக்கி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% கூட இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வந்தாங்கன்னா ஒரு 4.5 லட்ச ரூபாய் செலவாயிடுது. ஸோ இதுக்கு உங்ககிட்ட இன்சூரன்ஸ் கவர் இல்லைன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உடச்சி தான் நீங்கள் அதை பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த 3 விஷயம், நம்பர் 1 எமர்ஜென்சி ஃபண்ட், நம்பர் 2 டேர்ம் இன்சூரன்ஸ், நம்பர் 3 ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு மேலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ற ஸ்ட்ரக்சரை நீங்கள் எழுப்பினீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல சப்போர்ட்டடாக இருக்கும். இந்த 3 விஷயத்தை பற்றி உங்களுக்கு எதான டீட்டெயில்ஸ் தேவைன்னா மேலே தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களோட இன்சூரன்ஸ் நீட்ஸை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கரெக்டான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர். இஸ் யுவர் லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ்.